ஒரு நாள் கையில் உள்ள 5 விரல்களுக்குள் எந்த விரல் முக்கியமானது என்று ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. கட்டை விரல் நான் தான் முக்கியம், என் உதவி எல்லோருக்கும் தேவை என்று பெருமையுடன் கூறியது. அடுத்த விரல் என்னை கொண்டே எல்லோரும் சுட்டி காட்டுவதால் எனக்கு ஆள்காட்டி விரல் என்று பெருமை உண்டு என்று கூறியது. நடுவிரலுக்கு மிகவும் கோபம், எல்லோரையும் விட நானே உயரமானவன் என்று இருமாப்புடன் கூறியது. 4வது விரல் அமைதியாக சொல்லியது, உங்களில் எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டுமே உண்டு. தங்க மோதிரத்தையும் வைர மோதிரத்தையும் என் மீது போடுவதால் மோதிர விரல் என்று மதிப்பு எனக்கு உண்டு என்று அமைதியாக கூறியது. 5வது விரலான சுண்டு விரல் வணக்கம் என்று சொல்லி ஒருவரை வணங்கினாலும் அல்லது கடவுளை வணங்கினாலும் எப்போதும் நான் தான் முதலில் நிற்கிறேன், நீங்கள் நால்வரும் எனக்கு பின்னே அளவா நிற்கிறீர்கள் என்று கூறியது. இந்த 5 விரல்களும் விட்டு கொடுக்காமல் தான் உயர்ந்தவன் என்று பிடிவாதமாக விவாதம் செய்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஒருவர் திருப்பதி லட்டையும் பழனி பஞ்சாமிர்தத்தையும் நீட்டினார். எல்லா விரல்களும் ஒன்று சேர்ந்து அதனை வாங்கி கொண்டன. 5 விரல்களும் இணைந்திருந்தால்தான் ஒரு பொருளை பெற முடியும் என்ற உண்மையை அப்பொழுது அவை உணர்ந்து கொண்டன. 5 விரல்களும் முக்கியமானவை என்பதை உணர்ந்த பிறகு தங்களுக்குள் யார் உயர்ந்தவர் என்ற விவாதத்தை அத்தோடு நிறுத்தி கொண்டன. இந்த 5 விரல்களும் நாம் யாரையும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரும் சமம் என்று எண்ணி ஒற்றுமையாக கைகோர்த்து நின்றால் அனைத்து செல்வங்களையும் பெற்று இனிமையான வாழ்க்கையை அடையலாம் என்பதை இந்த கதை நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. நன்றி.